ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குசின் வீனோ. இந்த லாக்டவுனில் உங்களுக்கு கிட்ஸுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் ஏதாவது கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கு நிறைய நாள் ஸ்டோர் பண்ணி வேணுங்கிறப்ப ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடக்கூடிய, பொரிச்சு சாப்பிடக்கூடிய ஒரு ஈஸியான ஹோம் மேட் பொட்டேட்டோ கிராக்கர்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஏஷியன் ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிறத வச்சே செஞ்சிடலாம். ஸோ அது என்ன எதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு புதுசாக வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே தெரியுற ரெட்ல சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிடுறேன். நான் இந்த பவுலில் தான் உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து வேக வச்சுட்டு துருவிட்டு கூட எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது எக்ஸாக்ட் அளவுன்னு என்னென்னா, ஒரு கப் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சிங்கன்னா அதே கப்பால் நீங்கள் வந்து சோள மாவு எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து இந்த பவுலில் வந்து 3/4 பாகம் அளவுக்கு வந்து எனக்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு கிடச்சிச்சு. ஸோ அதே அளவு நான் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கேன். உங்ககிட்ட கார்ன்ஃப்ளவரில் இந்த இது செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் அப்படி இல்லை, லாக்டவுன் வெளியில் போக முடியல, வாங்க முடியல, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து அரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி அளவு எல்லாமே இதே மெத்தட் தான். பட் டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் அதுவும் ரொம்ப நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் காரத்துக்கு கொஞ்சம் சில்லி பவுடர், அப்புறம் தேவையான அளவு சால்ட்டு, அப்புறம் வெதுன்னு கை பொறுக்கிற சூடு இருக்கிற அளவுக்கு தண்ணி. அவ்வளோதான் நம்மளுக்கு தேவை. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் கார்ன்ஃப்ளவரை இதில் போட்டுடலாம். இது நல்லா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. 6 மாதம் வரைக்கும் நீங்கள் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான அளவு இப்போ நம்ம சில்லி பவுடர் எல்லாமே சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸ் மாதிரி நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று திரட்டி மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு காரம் வேணான்னு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக போடுறேன். இந்த அளவுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். அதே போல் சால்ட்டும் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன். இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸ் மாதிரி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சூடு தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒரு நல்ல ஒரு சப்பாத்தி மாவு டோ மாதிரி நல்லா பசஞ்சிக்கணும். இந்த தட்டில் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒட்டியிருக்காது. அந்த மாதிரி நான் பண்ணுறப்போ காட்டுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பிரெட் க்ரம்ஸ் மாதிரி இப்படி இருக்குது பார்த்தீங்களா. இதில் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சுடுதண்ணியை சேர்த்து, நான் போட்ட அளவுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு வரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், ஒரே நேரத்தில் சேர்க்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக. இது கொஞ்சம் ரெட்டாக இருக்கிறது காரணம் நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வெறும் பெப்பர் கூட போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் ஒன்று திரண்டு நான் எடுத்துகிட்டு பிணைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா திரட்டி பாருங்கள். இப்படி தொட்டால் உங்களுக்கு ட்ரையாக இருக்கணும். இப்படி நம்மளால் ஷேப் வந்து கொண்டு வர அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை வந்து 2 இல்லைனா உங்களோட அளவை பொறுத்து 2 இல்லை 3 நம்ம மாவு பிரிச்சுட்டு நல்லா சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் நல்லா ரோல் பண்ணி 3 எடுத்து வச்சுக்கணும். நான் வந்து எடுத்த தண்ணியை எல்லாத்தையுமே யூஸ் பண்ணல, கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அப்படி தான் இந்த மாதிரி டைட்டான டோவாக நல்லா ஒரு சாஃப்டாகவும் இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப பிசுன்னு ரொம்ப வந்து வாட்டரியாக இருந்ததுன்னா நம்மளால் ஷேப் கொண்டு வர முடியாது. இது மாதிரி இருந்ததுன்னா நம்மளால் வந்து ஷேப் கொண்டு வர முடியும். இந்த தண்ணியில் பாருங்கள் இன்னுமே கொஞ்சம் மிச்சம் இருக்குது. ஸோ பக்கத்தில் வந்து நான் வந்து நல்லா தண்ணியை கொதிக்க போட்டிருக்கேன். நல்லா நம்ம குடிக்கிற தண்ணி, அது நல்லா கொதிக்கணும். ஹையாக நல்லா பப்ளிங் வாட்டர் மாதிரி இருக்கும், அப்படியே பொங்கிட்டு இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம இந்த ரோல் மாதிரி பண்ணி இதில் போடணும். இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக தண்ணியில் போட்டிங்கன்னா கரைஞ்சிரும். ஸோ நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது தான் நம்ம அந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் பண்ணி போடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸில் உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கலாக ஈவனாக இருக்க மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா தண்ணி கொதிச்சுட்டு இந்த மாதிரி இப்போ இதில் எடுத்து போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி போட்டாச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் அந்த ஷேப் கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கும்னா அகலமான பாத்திரம் கொஞ்சம் கம்மி, அதனால் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து கரையாது, நல்லா கொதிக்கிற தண்ணியில் போகிறதுனால உங்களுக்கு கரையாது. இது வந்து 25 to 30 minutes நல்லா மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வச்சு நல்லா வேக வச்சு ஆற வைக்கணும். வேக வச்சுட்டு நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ இதனால் லோ டு மீடியமில் வச்சுக்கோங்க, இல்லைனா மீடியமில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அடுப்போட இதை பொறுத்து நீங்கள் மீடியமில் வச்சு ஒரு 30 நிமிஷம் நல்லா வந்து இதை வேக வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஆற வைப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா வெந்துருச்சு. 30 minutes போல் இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா ஃபேமாக இருக்கும். நீங்கள் கரெக்டான அளவு சுடு தண்ணி மாவு இது உருளைக்கிழங்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி பர்ஃபெக்டாக வரும். இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் தூக்கி ஒரு 6 to 8 hours வச்சுருங்க. பெஸ்ட் வந்து நீங்கள் ஈவினிங்கில் அந்த டிஷ் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இது எல்லாமே சேர்த்து ஒரு 40 minutes ஆகும். எல்லாம் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் ஓவர் நைட் வச்சிட்டிங்கன்னா மார்னிங் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்டிஃப் ஆகிடும், நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா உறைஞ்சி போய் நல்லா இதாக இருக்கும், கல் மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம சிப்ஸ் மாதிரி சீவறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன், எடுத்து வச்சுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பிளேட்டில் இப்போ எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதில் ஸ்டீம் வருது. இப்போ இதை நான் ஆறினோடனே எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். வச்சுட்டு உங்களுக்கு இதை நான் வந்து ஒரு 6 to 8 hours ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன்.
நீங்கள் 5 to இல்லை ஒரு 8 hours வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக நான் சொன்ன மாதிரி ஈவினிங் டைமில் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஓவர் நைட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லை பெருசாக வேலைன்றது நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணி பிணைஞ்சு வேக வைக்கிறது மட்டும்தான். மற்றபடி இது ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. நார்மலாக ஃப்ரிட்ஜில் ரேக்கில் வைப்போம்ல அந்த மாதிரி வச்சுருங்க. அது போல் இது வந்து ஒரு நாள் அளவுக்கு வெயிலில் காய நல்லா தின் ஸ்லைஸாக இருந்தால் உங்களுக்கு ஒரே நாளில் காஞ்சிரும். நம்ம வந்து இது நல்லா கெட்டியானதுக்கப்புறம் நம்ம சிப்ஸ் கட்டையில் வச்சு சீவணும். நல்லா சீவி கரெக்டாக அது எப்படி இருக்கும், அது எவ்வளோ ஃபோமாக இருக்கும், எப்படி சீவணுன்றதை உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் காய வச்சதுக்கப்புறம் அது எந்த பாதத்தில் காயணும், எப்படி இருந்தால் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும்ன்றதையும் காட்டுறேன். இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சுடுறேன். அதை ஆறுனதுக்கப்புறம் மார்னிங் வந்து நான் வந்து இப்போ ஈவினிங் டைமில் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் மார்னிங் வந்து இதை எடுத்துட்டு எப்படி வந்து ஸ்லைஸ் பண்ணி எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா ஸ்டிஃபாக அது உறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை சிப்ஸ் கட்டையில் வச்சு சீவணும். ஆக்சுவலாக 5 to 7 hours இருந்தாலே போதும். இப்போ சீவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற திக்னஸில் இந்த மாதிரி நீங்கள் சிப்ஸ் கட்டையில் வச்சு சீவிக்கோங்க. இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் சீவிட்டு இதை நம்ம வெயிலில் வந்து ஒரு நாள்லேயே காஞ்சிரும். மெலிசாக இருந்தால் இன்னும் சீக்கிரமாகவே காஞ்சிரும். ஆனால் நல்லா உங்களோட இது வந்து ஃப்ரீஸாக இருக்கணும், இல்லைன்னா சரியாக வராது. ஸோ வந்து இது வந்து செக் பண்ணுறதுக்காக போட்டால் நல்லா வருது. ஸோ எல்லாத்தையும் சீவிட்டு நான் உங்களுக்கு காய வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா வெயிலில் காஞ்சிருச்சு. இது இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். கொஞ்சத்தை நான் வெயிலையும் கொஞ்சத்தை நான் வந்து நிழலில் வீட்டில் உள்ள ஃபேன்லேயும் காய வச்சேன். ரெண்டுமே நல்லா காஞ்சிருக்கு. இது பாருங்கள், இது கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கிறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் காஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கிற மாதிரி போட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளே காயறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு ஃப்ளேவர் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். கார்லிக் பூண்டு அரைச்சி போடலாம், இல்லை நீங்கள் ஜீரகத்தூள் போடலாம், எது வேணாலும் போடலாம். இது கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன், அதனால் அப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்லா முறுன்னு இருக்கிற அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இது நீங்கள் நல்லா 6 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ அதை நான் பொரிச்சு காட்டுறேன். ஆனால் நல்லா காஞ்சிருக்கணும், அப்போ தான் நல்லா வந்து முறுன்னு இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி ஒரு ஆயிலில் போட்டால் நல்லா பெருசாக விரிஞ்சு வரும். இப்போ அதை பொரிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எண்ணெயில் போட்டு ஃபஸ்ட்டு போட்டோன்னா கொஞ்சம் அடியில் இருக்க மாதிரி இருக்கும். நம்ம ஆயில் ஹீட் ஆகிட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பொரிஞ்சு நல்லா கொஞ்சம் பெருசாகவே வரும். ரொம்ப செவக்க விட்டுறாதீங்க, போட்டோன்னே எடுத்துருங்க. பாருங்கள், என்னோட பொட்டேட்டோ கிராக்கர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை எடுத்துடலாம். இப்போது அடுத்தது மெலிசாக இருக்கிறதையும் பொரிச்சு காட்டுறேன். அதுவும் எப்படி பொரியுது பாருங்கள். நல்லா காஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், நல்லா பெருசாக வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பொட்டேட்டோ கிராக்கர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ மொத்தியாக இருக்கிறது கொஞ்சம் பார்க்க பெருசாக இருக்க மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ நான் அதை கடிச்சு உங்களுக்கு உடச்சே காட்டுறேன். பாருங்கள், எப்படி உடையுது பாருங்கள். நல்லா காஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி தான் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த லாக்டவுனில் டைமில் உங்களுக்கு நல்ல ஒரு இது வந்து ஒரு ஸ்நாக்ஸாக கூட இருக்கலாம். மேலே வந்து நீங்கள் சாட் மசாலா இல்லை சில்லி பவுடர் மேற்கொண்டு கூட ஏதாவது நீங்கள் சீசனிங் பண்ணி கூட சாப்பிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.